அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. விசுவாசிகளே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த ஆயத்தின் கருத்து என்னவென்றால், இங்கு பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்திற்கு புறம்பான பல காரியங்கள், ஷிர்க் வைப்பது, குறிப்பாக ஜோசியம் பார்ப்பது, அதே போல நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, நாள் நட்சத்திரம் பார்ப்பது, எது ஒன்றுமே அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக இந்த உலகத்தில் நாள் மீதும் நட்சத்திரத்தின் மீதும் நேரத்தின் மீது நம்பிக்கை வைத்துக்கொண்டு செயல்படுவது, அதே போல நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய எத்தனோ தனியான சில காரியங்களை இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு செய்வது, இது போன்ற பல காரியங்களை செய்வதை இஸ்லாம் நமக்கு தடுக்கிறது. சரி, எதுக்கு இந்த ஆயத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னால், இந்த ஆயத்தை இறக்கப்பட்ட காரணம், அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, அவர் முன்பு யூத அறிஞராக இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு சில நேரத்தில் எப்படி சொன்னால், யூத மதத்தில் உள்ள சில கலாச்சாரத்தையும் பின்பற்றி கொண்டிருந்தார். அப்போ அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா எப்படி சொன்னால், இந்த ஆயத்தை அல்லாஹ் இருக்கிறார், நீங்கள் இஸ்லாத்தை முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஏன்னு சொன்னால், இஸ்லாத்தில் நுழைந்த பிறகு என்ன கிடையாது, அதில் இதுக்கு மாற்று ஏற்பட கிடையாது. இஸ்லாமே நமக்கு எல்லா விதமான தெளிவான பல விஷயங்களை நம்ம சொல்லிவிட்டது. அப்போ இஸ்லாத்திற்கு மாற்றமான பல விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. அதே போல் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு என்ன செய்யக்கூடாதுங்க, அல்லாஹ் தாலா எதை தடுத்தானோ அது செய்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாங்களோ அது செய்வது, இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இதுக்கு புறம்பான காரியத்தை செய்யும் பொழுது நாம் இஸ்லாத்துடைய முழுமையான வெற்றியை நாம் அணிந்து கொள்ள முடியாது. இங்கே பெரும்பாலான மக்கள் இருக்கிறது, இப்போ அதிகமான பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் இருந்தும் கூட இங்கே இஸ்லாத்துடைய வெற்றி நமக்கு இல்லைன்னு சொன்னால் என்ன காரணம் தெரியுமா? இஸ்லாம் உடையில் இருக்குது, நம்முடைய தோற்றத்தில் இருக்க தவிர நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் கிடையாது, நம்முடைய நடைமுறையில் இஸ்லாம் கிடையாது. அங்கே இஸ்லாம் என்பது அது வெறும் புத்தகம் அல்ல, அது ஒரு வாழ்வியல் நடைமுறை. ஒரு மனிதர் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம்தான், ஒரு மார்க்கம் அதை சொல்லுவாங்க, அதை சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாம் மார்க்கம். அப்போ இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நாம் எது பேர் வச்சா முஸ்லீம் ஆகிடலாம், இல்லை இஸ்லாம் புர்காவோ இல்லை ஜுப்பாவோ துப்பியை போட்டால் முஸ்லீம் ஆகிடலாம், அப்படியே இல்லை. உடையிலோ நம்முடைய தோற்றத்திலோ இஸ்லாம் கிடையாது. அது ஒரு அடையாளமாக சொல்லிக்கலாம் நம்ம இந்த உலகத்தில். ஆனாலும் கூட அல்லாஹ்கிட்ட முஸ்லீமாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவை? நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழும்போது என்ன செய்யணும்? ஒவ்வொரு செயலும் சரி, இது இறைவன் சொல்லியிருக்கின்றானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பதை தந்திருக்கின்றார்கள், என்ன செய்யணும்? இதை யோசித்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். அதுதான் முஸ்லீமுடைய ஒரு செயல்பாடுகள். அப்போ இவ்வாறு வாழும்போது மட்டும்தான் நாம் இங்கு மட்டுமல்ல அல்லாஹுடைய பதிபற்றில முஸ்லீமாக நாம் பதிய முடியும். நாங்கள் மறுமையில் அல்லாஹ் தாலா முஸ்லீம்களை அல்லாஹ் கூப்பிடும் பொழுது நாம் அந்த முஸ்லீம் கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும், மூமின் கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். ஆக அதுக்கு என்ன தேவை? இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது இஸ்லாத்துக்கு புறம்பான பல காரியத்தை செய்யாமல் இஸ்லாத்திற்கு உட்பட்ட காரியத்தை நாம் செய்துவிட்டு வந்தாலே கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நமக்கு இஸ்லாமிய பற்றியில் அல்லாஹ் தாலா நம்மை சேர்த்து விடுவான். எல்லாம் அல்ல இறைவன் நாம் யார் அல்லாஹ் தாலா முஸ்லீம்களாக அல்லாஹ் தாலா கணக்கிட்டு இருக்கின்றானோ, முஃமின்களாக அல்லாஹ் தாலா கணக்கிட்டு இருக்கின்றானோ, அந்த மக்களில் அல்லாஹ் தாலா என்னையும் குறியும் அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.